மணிரத்னம் சார் படத்தில் வந்து பெரும்பாலும் ஏடி கூட என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அன்றைக்கி காலையில் தான் பேப்பர் வரும், பெரும்பாலும் தெரியாது. அப்படிங்கும் போது இதில் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் தான் உள்ளே வந்தார். அப்புறம் படம் அப்படி டெவலப் பண்ணி சிம்புவுடைய போர்ஷன் பெரிய போர்ஷன் ஆயிடுச்சு. கமல் சாருடைய பையனாக நடிக்கிறார். கூடுதல் தகவல் அதில் ஆல்ரெடி ஒரு 18 நாள் ராஜஸ்தானில் பண்ணாங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு மேலே டெல்லியில் போயிட்டுருக்கு. பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கமல் நசாதன்ற ஒரு பெரிய லெஜண்ட், இந்த பக்கம் ஒரு மணிரத்னம்ங்கிற ஒரு பெரிய லெஜண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நாயகனுக்கு பிறகு பண்ணக்கூடிய ஒரு படத்தில், அதனால தான் நிறையா படங்கள் வந்தாலும் கூட எதுவும் கமிட் ஆகிக்கலாம். அந்த தேசிக பெரியசாமி படம் ஒன்று பண்ணுறாரு, அது பெரிய பட்ஜெட் படம். அதுக்காக மெனக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ இந்த படத்துக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. 2 ஹீரோ வெளியில் போன பிறகு அதுக்கு பிறகு இவரை கூப்பிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சொல்கிறத இவர் கேட்டுட்டு கரெக்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டீம் வேலை செய்கிறாங்க, அப்படியாவது வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இந்த 2 பேரும் வெளியிட்டு போயிட்டாங்க. போன பிறகு திருப்பி பேச்சுவார்த்தை நடந்தது உள்ளே கொண்டு வர்றதுக்கு. அது துல்கர் சல்மான், ஜெயம் ரவி தான் வெளியே போகிறேன். ரெண்டாவது என்ன பெரிய கொடுமைனா, 2 பேரும் காம்பினேஷன் சீனே கிடையாது. அப்படி இருந்தும் கூட அந்த படத்தில் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அவங்கள யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சுபேர் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திடீர்னு ஒரு அறிவிப்பு தக் லைஃப்லேருந்து. ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வராருன்னாங்க. டக்குன்னு ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோன்னாங்க. யாருமே எதிர்பார்க்கல அதுக்குள்ளே எஸ்டிஆர் இருக்க போகிறாருன்றது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இது எப்படி சார் நடந்தது? அண்டு அடுத்தடுத்து தக் லைஃப்பில் என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருக்காங்க? சர்ப்ரைஸ்னால் துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் இப்போ இல்லை இந்த படத்தில், முழுவதுமாக வெளியே போயிட்டாங்க. இப்போ முதல்ல சிம்பு உள்ளே வந்தப்போ ஒரு சின்ன கேரக்டர் தான் சிம்புக்கு பிளான் பண்ணாங்க. இப்போ வந்து படம் வந்து த்ரோட் ஃபிலிமில் வந்து சிம்பு இருக்கிறார். கமல் சாருடைய பையனாக நடிக்கிறார். கூடுதல் தகவல் அதில் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஈக்குவலான ஒரு கேரக்டர், அவருக்கும் கமல் சாருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். ஆல்ரெடி ஒரு 18 நாள் ராஜஸ்தானில் பண்ணாங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு மேலே டெல்லியில் போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கமல் சார் அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டார். இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் இப்போ ஷூட் போயிட்டுருக்கு. இது ஒரு செகண்ட் ஷெட்யூல். இது முடித்த பிறகு அடுத்தடுத்து என்னங்கிற பிளான் பண்ணுவாங்க. பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கமல் நசாதன்ற ஒரு பெரிய லெஜண்ட், இந்த பக்கம் ஒரு மணிரத்னம்ங்கிற ஒரு பெரிய லெஜண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நாயகனுக்கு பிறகு பண்ணக்கூடிய ஒரு படத்தில் சிம்புக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனியாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ போடுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு பெருந்தன்மையான விஷயம். 2 லெஜண்ட், அவங்க 2 பேர் பெரிய லெஜண்ட். அவங்க பண்ணக்கூடிய படத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்துட்டார்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஹீரோவுக்கு, அடுத்த தலைமுறை ஹீரோவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவருக்காக ஒரு தனி ஒரு கிளிம்ஸ் வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அது சிம்பு அவர்கள் மீது மணிரத்னம் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ பெரிய படத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. சிம்பு அவர்களும் அதுக்காக மெனக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ இந்த படத்துக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நிறையா ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா கமல் சார், மணிரத்னம் சாரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ஷன் தான் அவருக்கு மெயின் முக்கியம். நிறையா தவறுகள் வந்து சிம்பு மேலே சொல்லுவாங்க, ஷூட்டிங் வர்றதில்லை அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படிங்கும்போது திருப்பி அவரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த டைரக்டருக்கு கரெக்டாக இவர் வேலை வாங்குறாரு, அவருக்கு இவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறாரு, கரெக்டாக இருக்கிறார், சொல்கிறத செய்கிறாரு அப்படின்னு. ஏன்னா 2 ஹீரோ வெளியில் போன பிறகு அதுக்கு பிறகு இவரை கூப்பிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சொல்கிறத இவர் கேட்டுட்டு கரெக்டாக பண்ணுறாரு. படம் ஒரு ஆக்ஷன் ஒரு பிளாக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் தான் பார்த்துருப்போம். நம்ம கிளிம்ஸ் வந்து ஒரு பெரிய வந்து நின்ன மாதிரி, அதே ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது, பயங்கர கூஸ் பம்ஸ். ஆமாம், அதுவும் எஸ்டிஆர் நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்துருச்சு சார். கடைசியாக வந்த படங்கள்லாம் கூட கரெக்டாக கை கொடுக்கலாம் கூட, மாநாடுக்கு அப்புறமா பெரிய பேங்க், மாநாடு, வெஞ்சி தனது காடு 2மே பெரிய ஹிட் தான் படம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. கேப் என்னன்னா, அது ஒரு 2-3 கம்பெனியில் அவர் பேசி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் சரியாக போகாமல் அப்படிங்கிற மாதிரி, அவர் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டீம் வேலை செய்கிறாங்க, அப்படியாவது வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எல்லா கிராஃப்ட்டுமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ. சிம்புவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுவார், மியூசிக் பண்ணுவார், அவரே கம்போஸ் பண்ணுவார், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், எடிட் பண்ணுவார், லிரிக்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய, எனக்கு ஏறக்குறைய அவருக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஈக்குவல் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லா டேலண்டடும் எல்லா கிராஃப்ட்டும் வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு யங் ஹீரோ.
அப்படிங்கும்போது இவர் மேலே வந்துடக்கூடாதுன்னு இவரை சுற்றி பெரிய லெவலில் ஒரு வேலை பண்ணாங்க. அதெல்லாம் மீறி ஒன்றுனா கிளியர் பண்ணிட்டு வர. இந்த படத்துக்கு நிறைய சிக்கல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே சார் அந்த AAA பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க சார், அவர் பணம் திருப்பி கொடுக்கணும். ஆமாம், அது பிரச்சனை தீக்கலன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. அவர் தரப்புல இல்ல, அது பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒன்றும் தீர்க்கல. அவங்க தரப்புல இருந்து 2 பேர் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் முடிச்சிடுவார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ தான், ஒரு சின்ன ஈகோ கிளாஸ். இவர் கேட்டது, அவர் சொன்னது, இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்லாம் அந்த மாதிரி தான் வரும். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அடுத்த ரொம்ப ஒரு கேப் விழுந்து போச்சு. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சிம்பு. அடுத்தடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும், இந்த மாதிரி சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால தான் நிறையா படங்கள் வந்தாலும் கூட எதுவும் கமிட் ஆகிக்கல. அந்த தேசிங்க பெரியசாமி படம் ஒன்று பண்ணுறாரு, அது பெரிய பட்ஜெட் படம், அது கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே போகுது. அதனால அந்த கேப்பில் இந்த படம் பண்ணுறாரு, அதே யூனிட்டு. அதனால் இந்த பண்ணுறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஒரு நேம் இருக்கும். அண்ட் இந்த தக் லைஃப்லையுமே திடுதுப்புன்னு அசோக் செல்வன் உள்ள வர்றாரு, துல்கர் சல்மானோட கேரக்டர் அவர் பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அசோக் செல்வன் கண்டிப்பாக உள்ள வர்றாரு. அவருடைய கேரக்டர் துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, அந்த 2 பேரும் வெளியிட்டு போயிட்டாங்க. போன பிறகு திருப்பி பேச்சுவார்த்தையில் நடந்தது உள்ளே கொண்டு வர்றதுக்கு. அது துல்கர் சல்மானுக்கு ஏதோ டேட் இஷ்யூ, ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனுமே இருந்து. ஏன்னா பொன்னியின் செல்வனுமே சிலம்பரசன் தான் அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டரே பண்ண வேண்டியது. பட் அவர் உள்ள வராருன்னே ஜெயம் ரவி இவங்கெல்லாம் வேண்டாம். என்னதான் பிரச்சனை அவங்க 2 பேருக்கும்? அது ஏதோ ஒரு பார்ட்டியில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் போல. அதோட அது முடிஞ்சு போச்சு. ஆனால் சிம்பு தரப்புலேருந்து என்ன நம்ம கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஜெயம் ரவி வர்றதுனால நான் வெளியில் போகிறேன் நான் சொல்லவே இல்லை ஒரு நேரம். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்தால் கூட அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சைடில் யார் வேணாலும் நீங்கள் பண்ணீங்க, எனக்கு பண்ணியது மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் போய் இங்கே அவரை போடாதீங்க இவரை போடாதீங்கன்னு இவர் சொல்ல முடியும். கண்டிப்பாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் தான் வெளியில் போகிறார், ஜெயம் ரவி தான் வெளியே போகிறார். ரெண்டாவது என்ன பெரிய கொடுமைன்னா, 2 பேரும் காம்பினேஷன் சீனே கிடையாதான். அப்படி இருந்தும் கூட அந்த படத்தில் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஜெயம் ரவி வெளியே போயிருக்கார். அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியல. பட் அவர் வெளியில் போயிட்டார். துல்கர் டேட் இஷ்யூ தான். அவர் ஏற்கனவே வாங்கின டேட்டில் ஷூட் போக முடியல. ஆனால் அந்த டேட் வேஸ்ட் ஆஃப் வச்சு திருப்பி பண்ண முடியாது. இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் அவர் டேட் இஷ்யூனால அவர் வெளியில் போயிட்டார். இந்த கேப்பில் சிம்பு உள்ளே வந்தோடனே, சிம்பு ஒரு சின்ன கேரக்டர் தான் உள்ளே வந்தார். அப்புறம் படம் அப்படி டெவலப் பண்ணி சிம்புவுடைய போர்ஷன் பெரிய போர்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ அந்த இன்னொரு கேரக்டர் பண்ண வேண்டியது தான் அசோக் செல்வன் பண்ணுறாரு இப்போ. அண்ட் சிம்புவோடைய கேரக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் போலீஸ்ன்றாங்க, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நாயகனில் எப்படி ஒரு கேங்ஸ்டராக வந்தாரோ அப்படி ஒரு கேங்ஸ்டர்ன்றாங்க. இது தாண்டி அவருடைய பையனாக சிம்பு நடிக்கிறாரு. இது எந்த பாயிண்ட்லேயுமே ஒரு பசில் மாதிரி இருக்காது, எப்படி சேர்க்கறதுனே தெரியலையே. இல்லை, இவர் ஒரு கேங்ஸ்டருடைய கதை தான் இந்த படம். அதில் இவர் கேங்ஸ்டராக வர்றாரா, குட்டி கேங்ஸ்டராக வர்றாரா, இல்லை ஒரு காப்பா வரான்னு தெரியல. அது எப்படிங்கிறது ஒன்றும் அவங்க ரொம்ப சஸ்பென்ஸ். மணிரத்னம் சார் படத்தில் பெரும்பாலும் ஏடி கூட என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது, அன்றைக்கி காலையில் தான் பேப்பர் வரும், பெரும்பாலும் தெரியாது. அப்படிங்கும் போது இதில் ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் கண்டிப்பாக. அது போலீஸ் ஆக்ஷனா இல்லை இந்த மாதிரி த்ரில்லர் மாதிரி ஆக்ஷன் கதையான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆக்ஷன் படம், கண்டிப்பாக ஆக்ஷன் படம். அவர் பையனாக நடிக்கிறார். அண்ட் த்ரிஷா கமல் சாருடைய பேரா இல்லை சிலம்பரசனுடைய பேரா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். பையனாக நடிக்கிறாருங்கிறது மட்டும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம், த்ரிஷாவாக தான் இருக்கும், சிம்பு அவர்களுடைய பேராக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணல ஒரு பேர் இல்லையா, அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோயின் அவர் கமல் சாருக்கு பேராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களாம். ஒரு பெரிய ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நம்ம ஊரில் தானா இல்லை வழக்கம் போல் ஹிந்தி நடிகை? இல்லை, ஹிந்தி நடிகை எப்பவுமே மணிரத்னம் சார்னா ஐஸ்வர்யா மேம் விடாமல் எனக்கு அதான் சொல்கிறாங்க. ஓகே, அவங்க தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் அவங்கள யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு செய்தியாக தான் வந்துகிட்டு இருக்கு. இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் சொன்னார்னா அவங்க உடனே பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ஹிந்தி நடிகையை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜவான் படத்தில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் கூட அந்த மீனாட்சின்ற ஒரு சீரீஸில் அவங்க லீடாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இந்த தக் லைஃப்பில் இருக்க போகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இது நடக்க போதா? இல்லை, இது வரைக்கும் யாருமே உள்ளே வரல. ஓகே, ஆன் போர்டுக்குள்ளே வரல. இப்போ இருக்கிறவங்க வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் அடுத்தடுத்து வர அப்டேட் தான் தெரியும். இப்போ இவங்க 2 பேருடைய போர்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல சிம்புடைய போர்ஷன் மட்டும் ஒரு 15 நாள் எடுத்தாங்க. அப்புறம் இவர் வந்த பிறகு இவர் ஜாயின் பண்ணி வச்சு ஒரு 15 நாள் போயிட்டு இருக்கு. இனி அடுத்த ஷெட்யூல் யார் வச்சு பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தேங்க்யூ வெரி மச் சார். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி.